ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா அரோரா ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மட்டும்தான் நல்லவங்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே தப்பானவங்க, அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி அவங்க ரொம்ப தப்பா அவங்க கிட்ட பேசிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி தனக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக அரோரா ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய டிராமா நடக்குன்னா இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மிட் நைட் மசாலா இருக்கும் மக்களே. ஆமாங்க, அரோரா சோகமா உட்காருவாங்க. அரோராவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு சைடு துஷார் துடிப்பாரு, இன்னொரு சைடு கமருதீன் வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னதான் இருந்தாலும் அன்அபிஷியல் லோட்டிங்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது அன்அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தளவுல முதல் இடத்துல தொடர்ந்து திவாகர் தான் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுல 23.51% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இரண்டாவது இடத்துல சபரியை பொறுத்தளவுல 20.87% வாக்குகள் வாங்கியிருக்காரு. மூணாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க. அவங்க வந்து 11.36% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாலாவது இடத்துல கமருதீன் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுல 9.73% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அஞ்சாவது இடத்துல ரம்யா வந்து 7.98% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆறாவது இடத்துல எஃப்ஜே பொறுத்தளவுல 7.01% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துல கெமியை பொறுத்தளவுல 6.61% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. எட்டாவது இடத்துல அப்சராவை பொறுத்தளவுல 6.52% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோராக்காவை பொறுத்தளவுல 6.41% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்பா இந்த வாரம் அரோரா வெளியே போறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சமாதானப்பட்டுக்கலாம், நிம்மதிப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அரோராவை பொறுத்தளவுல இப்ப சிம்பத்தி கிரியேட் பண்றதெல்லாம் வேற, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு ஆபாசமான நிகழ்ச்சி மாதிரி கொண்டு போற மாதிரி நமக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. அந்த வகையில அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. நேத்து அவங்க காட்டின சீனுக்கு மக்கள் இன்னைக்கு தரமா வச்சு செய்யறாங்க அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் அரோரா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த 9 நபர்கள்ல யார் வெளியேறணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.